டிவிகேயோட எலெக்ஷன் கேம்பெயினில் ரோபோட்ஸ் எல்லாம் வந்து ஓட்டு கேட்டுட்டு இருக்கு. ஹோலோகிராம் டெக்னாலஜிலாம் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நான் என்னோட லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்திருப்பேன், கும்பகோணம் கேண்டிடேட் மிஸ்டர் வினோத் வந்து ஹோலோகிராம் டெக்னாலஜிலாம் யூஸ் பண்ணிட்டு டிவிகே பார்ட்டி தலைவர் விஜய் அவர்களை வந்து கொண்டு வந்திருப்பாரு. அது வந்து ரொம்ப பேசும் பொருளாச்சு. நிறைய பேர் அதை பற்றி பேசியிருந்தாங்க. நான் அதை பற்றி எக்ஸ்பிளைன் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ நீங்கள் பார்க்கணும்னா நீங்கள் நம்ம சேனலில் போய் செக் பண்ணி பாருங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ லேட்டஸ்ட் என்ன நடந்திருக்கு அப்படின்னா, ஹியூமனாய்ட் ரோபோலாம் கூட்டிட்டு வந்து எலெக்ஷன் கேம்பெயின் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம கோயம்புத்தூர் சவுத் கேண்டிடேட் மிஸ்டர் செந்தில்குமார் என்ன பண்ணியிருக்காருன்னா, ஒரு ஹியூமனாய்ட் ரோபோட்டை கூட்டிட்டு வந்து கோயம்புத்தூர் சவுத் ரீஜியனில் வலம் வர வச்சிருக்காரு. அந்த ரோபோட் அங்க இருக்க மக்கள் எல்லாத்தையும் போயிட்டு டிவிகே பார்ட்டிக்காக ஓட்டு கேட்டுட்டு இருக்கு. இந்த விஷயம் தான் இப்போ கோயம்புத்தூர்லேயே ரொம்ப ஹாட் டாபிக்கா போயிட்டு இருக்கு. ஸோ மிஸ்டர் செந்தில்குமார் வந்து ஒரு புது இனிஷியேட்டிவ் எடுத்திருக்காரு. லைக் ரோபோட்ஸ் டெக்னாலஜி எல்லாம் வந்து கொண்டு வந்துட்டு எலெக்ஷன் கேம்பெயினுக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இது பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்கு. நான் போன வீடியோலேயே சொல்லியிருந்திருப்பேன், சும்மா வண்டியில் மைக் செட் கட்டிட்டு ரோடோட சுற்றிட்டு இருந்தாலும் அது வந்து ஒரு நாய்ஸ் பொல்யூஷனாக தான் பார்க்க முடியும். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்டாக ஏதாவது ஒன்று ட்ரை பண்ணிங்கன்னா தான் பார்க்குறவங்களுக்கு அட்ராக்ட் ஆகிட்டு உங்களோட முகமும் பேரும் ஞாபகத்தில் இருக்குன்ற மாதிரி சொல்லியிருப்பேன். கரெக்டாக அதை வந்து கிராப் பண்ணி சூப்பரான ஒரு விஷயம் பண்ணியிருக்காரு மிஸ்டர் செந்தில்குமார் சார். சூப்பராக பண்ணியிருக்கீங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா செந்தில்குமார் சார் வந்து எல்லாத்துக்கும் தெரிய ஆரம்பிச்சிருச்சு. நேற்று ட்ரெண்டிங் டாபிக்கே அவர் தான். பழைய கேம்பெயின் மாதிரி பண்ண விஷயத்தை திரும்ப திரும்ப பண்ணாமல் இந்த மாதிரி டிஃப்ரெண்டாக ஏதாவது ட்ரை பண்ணால் கண்டிப்பாக மக்கள் மனசில் வந்து இடம் பிடிக்க முடியும். எலெக்ஷனுக்கு வேறு இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது. இன்னைக்கோட கேம்பெயின்ஸ்லாம் வந்து ஸ்டாப் பண்ணணும். ஸோ கண்டிப்பாக எல்லாரும் இப்போ எலெக்ஷனில் ஓட்டு போடுங்க. ஓட்டு போடாமல் விட்டுறாதீங்க. யாரும் உங்களுக்கு கரெக்டாக ஆட்சி பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் அவங்களுக்கு ஓட்டு போடுங்க. ஆனால் மறக்காம எல்லாரும் ஓட்டு போடுங்க. ஓட்டு போடுறது நம்ம உரிமை மட்டும் கிடையாது, நம்ம கடமையும் கூட. ஸோ மறக்காம எல்லாரும் போய் ஓட்டு போடுங்க. இந்த தடவை எலெக்ஷன் ஏதாவது மாற்றம் வருமானு பார்ப்போம்.